தலைவர் நம்மவர் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய புத்தாண்டு வாழ்த்து ரொம்ப சூப்பரா இருந்தது. அதாவது ரெடியூஸ், ரீகெயின், ரிஜாய்ஸ் அப்படிங்கிற 3 விஷயங்களை அவர் சொல்லியிருந்தாரு. அதாவது நம்ம ரெடியூஸ் பண்ண வேண்டியது என்னன்னா ஸ்கிரீன் டைம். நம்ம எப்ப பார்த்தாலும் மொபைலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது, அதிகமா வெப் சீரிஸ், சினிமா, இதை வந்து நம்ம ஓடிடியில நிறைய பாக்குறது, இது வந்து ரொம்ப நம்ம ஒரு நாளைக்கு ரொம்ப நேரம் பாக்குறோம், அதை வந்து குறைக்கணுங்கிறத சொல்லியிருக்காரு. இது என்ன, இப்ப ஜப்பான்லாம் டிஜிட்டல் ரெஸ்ட்னு சொல்லி வியாழக்கிழமை அவங்க மொபைலே தொட மாட்டாங்களா ஒரு நாளைக்கு. ஸோ அந்த மாதிரி ஏன்னா நம்ம ஃபுல்லா இந்த மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் அதுல இருக்கு. அதையே பார்த்துக்கிட்டு நம்ம மொபைலை யூஸ் பண்ணி ஃபுல்லா பார்க்கறது வந்து நமக்கு பிரெயினுக்குமே இது. அதை நம்ம ஒரு நாள் ரெஸ்ட் விடுறதுங்கிறது நல்லது. ரெஸ்ட் விடலைன்னா கூட கம்மி பண்றது, அதை வந்து ரெடியூஸ் பண்றது நல்லது. அதை தான் அவர் ரெடியூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. நம்ம ஸ்கிரீன் டைத்தை குறைப்போம் அவர் சொன்னபடி. ரீகெயின்ங்கிறது வந்து நம்ம ஹெல்த் மற்றும் நம்மளுடைய ஸ்லீப்பை சொல்லியிருக்காரு. நம்ம இப்போ உடம்பு சரியில்லைன்னா அதை ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கணும். ஸ்லீப்பு அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியம். மனுஷனுக்கு வந்து 8 hours ஸ்லீப்பு. யாருமே இப்போ 8 hours ஸ்லீப்பு இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப லேட்டா தூங்குறோம், டப்புன்னு எந்திரிச்சிடுறோம். அது இனிமே அதை வந்து மாற்றணும். அதை வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்லீப்பு மாதிரி 8 hours ஸ்லீப் மாதிரி ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் பாடி நல்லா இதுவாக ரெஜுவினேட் ஆகி நம்ம அடுத்த நாள் ரொம்ப சுறுசுறுப்பா வேலை பார்க்கறதுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம். அதை தான் அவர் சொல்றாரு. ரீகெயின் ஹெல்த் அண்ட் ஸ்லீப் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் ரிஜாய்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒவ்வொரு தருணத்தையும் நல்ல தருணத்தையும் கொண்டாடாம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாரு. இந்த 3மே ரெடியூஸ், ரீகெயின், ரிஜாய்ஸ்ங்கிறது இந்த 2026 நம்ம பண்ணணும்னு உலகநாயகன் சொல்றாரு. ஸோ அவர் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்கிரீன் டயத்தை கம்மி பண்ணி, மொபைல் யூசேஜை கம்மி பண்ணி, நம்மளோட ஹெல்த், நல்ல தூக்கம், 8 மணி நேரம் நைட்டு சீக்கிரமா தூங்கணும். அதாவது ஈவினிங் ஃபுட்டை வந்து சீக்கிரம் எடுத்துக்கிட்டு தூங்க போறதுங்கிறது ரொம்ப நல்லதுங்கிறாங்க. ஸோ அதை நம்ம பண்ணணும். அப்புறம் என்ன முக்கியமான நல்ல நிகழ்வுகளை, நம்ம சந்தோஷமான தருணங்களை கொண்டாடணும். ஸோ இந்த 3ஐயும் வெகு சிறப்பாக தலைவர் சொல்லியிருக்காரு. டான்ஸ் மாஸ்டர் ஜான் பாபு அவருடைய பேட்டி பார்த்தேன். அவர் வந்து எனக்கு டான்ஸ் இன்ஸ்பிரேஷன்னாலே உலகநாயகன் கமலஹாசன் தான். அவருடைய படங்கள்ல தான் டான்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும். அவர் என்ன மாதிரி ஆடுறாருன்னு பார்ப்போம். அதாவது டான்ஸ் பேஸ்டா இப்ப நம்ம ப்ராப்பர்ட்டி டான்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்ப கையில கொடை இருக்குன்னா கொடையை வச்சு ஸ்டெப்பு போடுறது. இப்ப மேகம் கொட்டட்டும் அப்படிங்கிற பாட்டெல்லாம் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி டான்ஸ் அப்படிங்கிற அந்த கிராமரை வந்து ஃபாலோ பண்ணி இருக்கும். ஸோ கமல் படங்கள்ல இந்த மாதிரியான டான்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி இதெல்லாம் நான் பார்த்து தான் டான்ஸ் ஆட வந்து என்கிட்ட நல்லா பழகியிருக்காரு. நல்லா எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்காருன்னு சொல்லி உலகநாயகனை பத்தி நம்ம டான்ஸ் மாஸ்டர் ஜான் பாபு சொல்றாரு.